நம்ம இவ்வளோ நாள் வந்து மிஸ்டர் லாடோவோட வீடியோ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த வீடியோ வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து, நீங்கள் இது நாள் வரைக்கும் எந்த ப்ராஜெக்டுக்காக வந்து வெயிட் பண்ணீங்களோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, கனெக்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்தளவுக்கு வந்து வெயிட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அது ஈடு கொடுக்குற விதமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். நீங்கள் நினைக்கிறத விட பல பல மடங்கு வந்து அது பெட்டராக வந்து இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது, பல மடங்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்க்ராட்சில் இருந்து தான் அது வந்து நாங்கள் சரி பண்ணோம், அதனால தான் லேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரெடி ஆகிடுச்சு, கனெக்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன்வுட் ஸ்னேக் இயருக்கு அதை விஷ் பண்ணிவிட்டு, ஸோ அது என்ன குறிக்குது அப்படின்னா வந்து ஒரு 4 விஷயம் வந்து அது குறிக்குது அந்த ஸ்னேக் இயர் அப்படிங்கிறது. விஸ்டம், மிஸ்ட்ரி, ஸ்ட்ராட்டஜி, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங் வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ விஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து அறிவு, ஞானம், அறிவு அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் வந்து என்ன இது வரைக்கும் வந்து ஹாலிவுட்ஸில் நடந்த விஷயங்கள்லேருந்து நிறைய வந்து கற்றுக்கிட்டு மூவ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த இதுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அறிவை வச்சுக்கிட்டு நாங்கள் பயணிக்கிறோம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து மிஸ்ட்ரி அப்படின்னு, எவ்வளோ தான் வந்து எதிரிகள் வந்து எங்களுடைய திருடினாலும், எங்களுடைய விஷயங்களை திருடினாலும், அந்த பேசிக் அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது வந்து அது திருட முடியாது. எங்கள் ஹாலிவுட்ஸில் இருக்கிற அந்த பேசிக்கான விஷயத்தை வந்து யாராலையும் திருட முடியாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு மர்மமாக தான் இருக்கும். அதில் வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, மாற்ற முடியாது, திருட முடியாது அப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் 3வது வந்து ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாம் வந்து கரெக்டான பிளானிங்கோட ஒவ்வொரு இதுக்கடுத்து இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்கோடு தான் வந்து நாங்கள் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வருஷத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை, சீரீஸ் ஆஃப் நியூஸ் அப்படின்னா வந்து அடுக்கடுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து உங்கள் லைஃப்பை மேம்படுத்துறதுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது அது மோஸ்ட்லி எல்லோரும் எதிர்பார்க்குற ப்ராஜெக்ட் வந்து டெக்டைல் தான். இப்போ வரும்போது T&Sன்னு வரும். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ பழைய இதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு அது எல்லாத்துடைய லைஃப்பையும் மேம்படுத்த போகுது இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்புவோம், நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். தேங்க்யூ.